நறுமணமா ஒரு காலை. விஜயநகர மன்னர் கிருஷ்ணதேவராயரின் அரண்மனையில் எல்லாரும் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. அந்த அரசருக்கு ஒரே சந்தேகமாக இருந்தது. நம் ராஜ்யத்தில் யாராவது உண்மையான புத்திசாலி இருக்காங்களா? அந்த நேரத்தில் ஒரு வித்தியாசமான விருந்தினர் வந்தார். உயரம், அழகான தங்க ஆடைகள், கையில ஒரு செம்பு கட்டி. வணிகர் அரசரிடம் நிமிர்ந்துதான் சொல்றார். மன்னரே, இது ஒரு விசித்திர பெட்டி. யாராலும் இதை திறக்க முடியாது. இதில் மதிப்பில்லாத பொக்கிஷம் இருக்கு. ஆனால் யாராவது திறக்க முயற்சிச்சா சாபம் வருமாம். மந்திரிகள், ஓ, சாபமா? அவங்கெல்லாம் பயந்து விட்டாங்க. யாரும் அதை திறக்க விருப்பமில்லாம இருந்தாங்க. அப்போ மன்னர் சொன்னார், இந்த மாதிரியான சவால் வந்தா நம்ம தெனாலிராமனை தான் கூப்பிடணும். தெனாலிராமன் மெதுவா வர்றார். அவரை பார்த்த உடனே எல்லாருக்கும் குஷி. அவங்க கண்ணு மட்டும் பாருங்க, ஒண்ணுமே சொல்லாம சிரிக்கிற மாதிரி பேசுது. ராமன் சொல்றார், ஓ, சாபம் வரும் பெட்டியா? அதை கண்டுபிடிக்க சின்ன புத்தி இருந்தால் போதும். அவர் பெட்டியை நன்றாக பார்த்தார். அது மேலே ஒரு சங்கிலி பூட்டோட கட்டியிருக்கு. அந்த பூட்டு நிஜம் போலத்தான் தெரியுது. அதுல பெரிய எழுத்துல எழுதியிருக்கு, இதில் பொக்கிஷம் இருக்கு, ஆனால் திறந்தால் சாபம் வரும். ராமன் சிரிச்சார். அவர் கையில் ஒரு சிறிய குச்சி எடுத்தார். சாபமா? சரி, நான் சோதனை செய்ய போறேன். அவர் குச்சியால மெதுவா பூட்டை தொட்டார். அந்த பூட்டு சத்தமில்லாம கீழே விழுந்துடுச்சு. அச்சச்சோ, இது ஏற்கனவே பூட்டப்படாததுதான். பூட்டு வெறும் அலங்காரம். அப்போ அவங்க பெட்டியை திறந்தார். அதுல உள்ளே ஒரு பெரிய பொக்கிஷம் கிடையாது, வெறும் ஒரு காகிதம் மட்டும். அந்த காகிதத்துல எழுதியிருக்கு, அறிவில்லாதவனுக்கு பொக்கிஷம் இருந்தால் என்ன பயன்? வணிகர் தலை குனிந்து சொல்றார், இது ஒரு சோதனைதான் ராமா. யாராவது உண்மை கண்டுபிடிக்கிறாரா என்று பார்க்க. ராமன் சிரித்தார். நீங்க போடுற பூட்டு ஒவ்வொரு பேருக்குள்ளே இருக்கும் பயத்தை மட்டும் பூட்டுறதுக்கு தான். ஆனால் அறிவு இருக்கிறவங்க அது போலீஸ் சாபமா உண்மையா என்பதையும் புரிஞ்சுக்குவாங்க. மன்னர் ரொம்ப மகிழ்ச்சியுடன் சொல்றார், ராமா, நிஜமாவே நீ வித்தியாசமான புத்திசாலி. இந்த பொன்னான குடையை பரிசாக வாங்கிக்கொள். அந்த குடை மேலே எழுதியிருக்கு, அறிவும் நகைச்சுவையும் சேர்ந்தவனே நம் தெனாலி ராமன். கதை முடிவில் ராமன் குழந்தைகள் கூட்டத்தோடு புறத்தில் இருக்கார். அவர் மெதுவா சொல்றார், பொய்யான வார்த்தைகள், பூட்டுகள், சாபங்கள் எல்லாம் நம்மை பயமுறுத்தலாம். ஆனா நம்ம அறிவு இருந்தா நாம எதையும் தோற்கடிக்க முடியும். குழந்தைகள் கைதட்டுகிறார்கள். சில பேர் சொல்லுகிறார்கள், நாமும் ராமன் மாதிரியே புத்திசாலியா இருக்கணும். இது போன்ற கதையை கேட்க யுவி கிட்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.